2:30 மணியிலிருந்தே வெள்ளமென திரண்டனர். வேகாத வெயில் கூட அவர்களுக்கு ஒரு பொருட்டில்லை. சுமார் 1 மணி நேரத்துக்கு காத்திருந்த மக்கள் நடிகர் சூர்யாவை கண்டதும் ஆரவாரம் செய்தனர். தமிழ்நாட்டில் இயங்கும் அகரம் அறக்கட்டளையின் நிறுவனரான அவர், சமூகத்துக்கு உதவ நிறுவனங்களும் மக்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அகரம் இது நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெளியில் தெரியுது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்லாம் நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணால் மட்டுமே தான் ஈக்குவல் க்ரோத் இருக்க முடியும். கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, பட் என்ஜிஓஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணால் மட்டுமே நிறைய பேர்த்தோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ லைக் மைண்டட் பீப்புள் ஷுட் ஜாயின் அண்ட் டூ திஸ். நான் எவ்வளோ சொன்னாலும் அது புரியாது, செஞ்சால் தான் அதை உணர முடியும். தனி மனிதனில் தொடங்கி ஒரு சமூகமாக இணைந்தால் நிச்சயம் பலருக்கு உதவலாம் என்பது அவரது கருத்து. அந்த உதவியை தள்ளி போடாமல் தீபாவளியிலிருந்து தொடங்க முயற்சி செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நல்ல பொருளியல் சூழலில் உள்ள மக்கள் என்றும் தங்களது பாரம்பரியத்தை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் சொன்னார். எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்ல, பட் மெட்டீரியலிஸ்டிக்காக போயிட வேண்டாம். வேல்யூஸ், நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிற நேரம் சொல்லுவேன். மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர நேரம் சொல்லுவேன். மதர் டங்கை மறந்துட வேண்டாம்னு சொல்லுவேன். நம்மளோட வேறு அதுதான், நம்மளோட எங்கே இருந்தாலும் நம்மளோட அடையாளம் அதுதான். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும், அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நண்பர்களுக்கு நான் குறிப்பாக வணக்கம் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாடு தவிர எங்களுக்கு வெளிநாடுனா, நான் சின்ன வயசுல எனக்கு வெளிநாடுனா எங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா தான் எங்களுக்கு உடனடியா வெளிநாடு. அதுக்கப்புறமா தான் மற்ற நாடுகள்லாம் எங்களுக்கு அறிமுகமாச்சு. ஸோ நம்ம தமிழ்நாடு இருக்கும்போது எங்களுக்கு என்ன அன்பு கிடைக்குமோ அதே அன்பு சிங்கப்பூர் தான் கிடைக்கும், மலேசியா தான் கிடைக்கும். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். The way your contribution, the way you giving your support and love for our Tamil film industry, அது ரொம்பவே பெருசு. நான் சொல்லிட்டு இருந்தேன், படம் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் விட சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சேரும். ஸோ when Singapore people are happy and satisfied with the film, all over the world, overseas, எல்லாத்தையுமே ஓகே படம் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ your love is been really very huge for our industry. அதுக்கு நான் முதல்ல குறிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். அடுத்த படம் லிங்குஸ்வாமி சார் படம் ஆரம்பிக்கிறேன். சந்தோஷ் சார் கேமரா ஒர்க் பண்றாரு, சமந்தா நடிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பட் ஆக்ஷனும் கொஞ்சம் இருக்கும் அதுல.